ஃபாத்திமாவோட அம்மா சூப்பராக கேக் செய்கிறாங்க. மல்லியோட பர்த்டேக்கு ஃபாத்திமா அம்மா கிட்டேயே கேக் ஆர்டர் கொடுத்துடலாம். இப்போவே போயிட்டு சொல்லி வச்சிடலாம். அப்போ தான் அவங்க ஈவினிங்குள்ளே கேக் ரெடி பண்ணி தர்றதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கேக் ஆர்டர் கொடுக்கறது மல்லிக்கு தெரியவே கூடாது, சர்ப்ரைஸா இருக்கணும். அப்புறம் மல்லிக்கு சாக்லேட் கேக் தான் பிடிக்கும். அப்புறம் கலர்ஃபுல்லா அந்த கேக் இருந்தாதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமே. சரிடா சோட்டோ, நம்ம போய் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஆர்டர் சொல்லிடலாம். அப்புறம் உனக்கு எந்த மாதிரி தீம்ல வேணும்னு அவங்க கிட்ட நீயே இருந்து பக்கத்திலே சொல்லிடு. என்ன ஃபாத்திமா மட்டும் இங்க நின்றுட்டு இருக்கா? ஃபாத்திமா எங்கம்மா? அம்மாவை காணோம். ஆண்டி, எங்க அம்மா இங்கதான் ஆண்டி, பக்கத்துல தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க ஆண்டி. என்னாச்சு ஃபாத்திமா? யார் வந்திருக்கா? மல்லியோட அம்மா வந்திருக்காங்களா? என்னக்கா, என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. மல்லி பர்த்டேக்கு உங்ககிட்ட கேக் ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தேன்க்கா. அப்படியா? மல்லிக்கு பர்த்டே வருதோ? சரி சரி, சொல்லவே இல்லை நீங்க. சரிக்கா, செஞ்சிடலாம். நம்ம மல்லிக்கு நான் செய்யாம வேற யாரும் செய்யறது? சொல்லுங்க, எந்த மாதிரி கேக் செய்யணும்? அவளுக்கு சாக்லேட் கேக் தான்க்கா ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் தீம்ல பண்ணுங்க, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் பர்த்டேக்கா, அதுக்குள்ள செஞ்சு தந்துட முடியுமா? இன்னைக்கு ஈவினிங் பர்த்டேவா? என்னக்கா சொல்றிய? கொஞ்சம் நேத்தே சொல்லியிருந்தீங்கன்னா நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னைக்குள்ள ரெடி பண்ணி தந்துடுறேன். இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் அதையே செஞ்சு தந்துடுறேன். உங்களுக்கு சாக்லேட் தீம்ல தானே கேட்டிருக்கிறிய, நான் அதே மாதிரியே சூப்பரா உங்களுக்கு செஞ்சு தந்துடுறேன். சரிங்கக்கா, கொஞ்சம் செஞ்சு வச்சிடுங்க. நான் மல்லியை கூட்டிட்டு துணி கடைக்கு தான் போறேன் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா, நீங்க வரதுக்குள்ள செஞ்சு வச்சிருங்க. மல்லி என்ன பண்றா? கிளம்பிட்டாலா இல்லையா? அம்மா, ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்கம்மா போனீங்க? நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். நான் ரெடி ஆகி வெளியில வந்துட்டேன்டி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். சரி சரி, வா போலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமா போயிட்டு வரலாம். வந்து வண்டியில உட்காரு, வா. சரிங்கம்மா, இதோ வந்துட்டேன். நான் உட்காந்துக்கிட்டேன், உங்களை நல்லா பிடிச்சிட்டேன். ஜாலி ஜாலி, போலாமா? சரி சரி ஃபாத்திமா, மல்லியோட அம்மா வேற இப்ப ஈவினிங்குள்ள கேக் வேணும்னு கேட்டிருக்கிறாங்கல்ல. இதுல சாக்லேட் கேக்குக்கு தேவையான பொருள்லாம் எழுதி வச்சிருக்கேன். இதுல எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வாமா, கூடையிலே காசும் போட்டிருக்கேன் பாரு. சரிம்மா, நான் போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறேம்மா. எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வைங்க. பாப்பா நல்லா தூங்கிட்டான். சரி சரி, இவனை எடுத்துட்டு போயிட்டு தொட்டில போட்டுட்டு மற்ற ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்துருவோம். அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே கேக் வேலையை செஞ்சு முடிச்சிட வேண்டியதுதான். சரி, குக்கர்லேயே இன்னைக்கு செஞ்சிருவோம். நல்லா சூப்பராக சாக்லேட் கேக்கு செஞ்சு கொடுக்கணும் மல்லிக்கு. மல்லியோட பர்த்டேக்கு நம்ம கேக்கு தான் நம்ம பர்த்டே ஃபுல்லாக பேசணும். ஹாய் ஆண்டி. ஆண்டி, ஃபாத்திமா இல்லையா? ஃபாத்திமா கூட விளையாட தான் நாங்கள் வந்தோம். ஃபாத்திமா கடைக்கு போயிருக்காமா? ஓகே ஆண்டி. ஆமா ஆண்டி, என்னது இது? இங்க இவ்ளோ திங்ஸ் வெளியில வச்சிருக்கீங்க? ஆமா பசங்களா, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு மல்லி இருக்கால, அவளுக்கு பர்த்டேவா, அதான் கேக் செய்ய போறேன். ஆண்டி, நீங்க கேக் செய்ய போறீங்களா? நானும் வெயிட் பண்ணி பார்க்க போறேன் நீங்க செய்யற கேக்க. அப்படியா? சரி சரி பசங்களா, இதோ ஃபாத்திமா இப்ப வந்துருவா. கடைக்கு தான் அமைச்சிருக்கேன், போய் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, இப்ப வந்துருவா. நான் அதுக்குள்ளேயும் கேக் ரெடி பண்றதுக்கு தான் பொருள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, எல்லாம் மாவு, பால், தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருவோம். ஆண்டி, என்ன கேக் செய்ய போறீங்க? மல்லிக்கு சாக்லேட் கேக் தான் ரொம்ப பிடிக்குமா, அதான் சாக்லேட் கேக் தாம்மா செய்ய போறேன் நானு. அதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நான் வந்துட்டேம்மா. இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரி எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். கரெக்டா இருக்கான்னு பாத்துக்குங்கம்மா. இந்தாங்கம்மா, இந்த சாக்லேட் கலர்ஃபுல் சாக்லேட் ஒரு ஜார் ஃபுல்லா தான் வருமா. அப்படியே நீங்க கேட்ட மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேம்மா. அப்படியா? சரி சரி, பரவாயில்ல, அது எல்லாமே தேவைப்படும், கொடுமா. ஹை சோஃபி, நீ எப்ப வந்த? டோரா, உட்காரு. எங்க அம்மா இன்னைக்கு கேக் தான் செய்ய போறாங்க. எனக்கே ஆர்வமா இருக்குது. எங்க அம்மா எப்பவுமே அவன்ல தான் செய்யும். இன்னைக்கு மல்லிக்கு நல்லா ஸ்பெஷலா சூப்பரா வெளியில வச்சு குக்கர்ல செய்ய போகுது எங்க அம்மா. எல்லாம் கரெக்டா இருக்கு ஃபாத்திமா, கேட்ட மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, சூப்பரா செஞ்சிட வேண்டியதுதான் இன்னைக்கு. பட்டர் இருக்கு, இது ஒரு ஜார் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்களா. சரி, எவ்வளோ இருக்குன்னு கொட்டி பார்ப்போம். இவ்வளோ இருந்தாலே போதும் தான், இதை வச்சு சூப்பரா பண்ணிடலாம். இதுவே அதிகம் தான், நிறைய தான் இருக்கு இந்த ஜார்ல. இப்போ இது ஒவ்வொரு கலரையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். 5 பிளேட் வச்சுட்டு தனித்தனி கலர் முட்டையாக எடுத்து வைப்போம். அப்போ தான் லாஸ்ட்டாக டெக்கரேஷன் பண்ண கரெக்டாக இருக்கும். ஆண்டி கொடுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். மல்லிக்கு இந்த மாதிரி தனித்தனியாக கலர்ஸ் வச்சு சூப்பராக கேக்கை டெக்கரேட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. மல்லிக்கும் பிடிக்கும், எனக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான சாக்லேட்ஸ் வச்சு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஆண்டி, நீங்கள் கேக் செய்ய போறீங்கல்ல, அந்த கேக்குக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, சீக்கிரமாக பண்ணுங்க ஆண்டி. சரிப்பா சோட்டு, அவ்வளோதான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கேக் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம்ப்பா. செஞ்சு சூப்பராக நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். உனக்கு மல்லிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? எதனா ஹெல்ப்னா சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குமா. நானும் உங்க கூட சேர்ந்தே கேக் செய்ய போறேன். நீங்க இப்ப எப்படி கேக் செய்ய போறீங்கன்னு நான் அப்படியே பார்க்க போறேம்மா. சரி ஃபாத்திமா, நீ பாரு. ஆனால் இங்கே அடுப்பு வேற எரியுது, நெருப்புக்கிட்டலாம் வராத, தள்ளி போய் உட்காரு. நம்ம எதனா உனக்கு ஹெல்ப் வேணும்னா கேட்குறேன், சரியா? கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம், ஈஸியாக தான் பண்ண போகிறோம் இப்போ. சரி, இப்போ நல்லா சட்டி சூடாயிருச்சு, தண்ணியை ஊற்றுவோம். தண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். சாக்லேட்டை மெல்ட் பண்ணால் தான் அடுத்த வேலையை நம்ம பண்ண முடியும். ஏன்னா மல்லிக்கு சாக்லேட் கேக் தானே ரொம்ப பிடிக்கும், அதனால சூப்பராக நிறைய சாக்லேட் போட்டு செய்ய போகிறோம் இன்னைக்கு, சரியா? சரி, இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மேலே ஒரு சட்டியை வச்சுட்டு அது மேலே சாக்லேட்
சாக்லேட்டெல்லாம் இப்படி பிச்சு போட்டுக்கணும். சாக்லேட்டை போட்டு நல்லா வந்துட்டு அந்த சாக்லேட்டு மெல்ட் ஆகி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையவே பண்ணணும். ஆஹா, ஆன்ட்டி சொல்றத பார்த்தா இன்னைக்கு கேக் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாலி ஜாலி. ஆன்ட்டி, என்னோட பர்த்டேக்கு நீங்க தான் கேக் செஞ்சு தரணும். நான் எங்க மம்மி கிட்ட இப்பவே சொல்லி வச்சிட்டேன். கண்டிப்பாம்மா சோஃபி குட்டி, உனக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ ஆன்ட்டி அந்த மாதிரி செஞ்சு தரேன். சரியாம்மா? சரி இப்போ 2 சாக்லேட்டை நல்லா பிரித்து போட்டுருவோம். சட்டி வேற நல்லா சூடாக இருக்குது. கீழே இருக்கிற தண்ணியில் அப்படியே போட்டுட்டு நல்லா சீக்கிரமாக மெல்ட் ஆகணும்னா இந்த மாதிரி பால் ஊற்றிக்கணும். இது காய்ச்சின பால் தான். காய்ச்சின பாலை ஊற்றி நல்லா இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, நல்லா அந்த சாக்லேட்டு அந்த பாலோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா திக்காக வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு எடுத்துடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கொஞ்ச நேரத்துக்கு. ஆன்ட்டி கொடுங்க ஆன்ட்டி, நான் மிக்ஸ் பண்றேன். அது கரையறதுக்கு லேட் ஆகும்னு தோணுது. நான் மிக்ஸ் பண்றேன், நீங்க வேணா அடுத்த வேலையை பாருங்க. அச்சச்சோ வேண்டாமா பாப்பா, இங்கே வேற நெருப்பெரியுதில்ல, அதெல்லாம் சரியா வராது. நீங்களாம் யாரும் கையை விடக்கூடாது. சரியா? நானே பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க, கொஞ்ச நேரம் தான் பேசிக்கிட்டு இருக்க கேப்லேயே அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சான். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் வந்துட்டு நம்ம வந்து மாவெல்லாம் போட்டு அந்த கேக்குக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த சாக்லேட் மிக்ஸ் இருந்துச்சுல, அதை எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் சூடு ஆறணும், லேசாக ஆறணுன்னே அடுத்தது வந்து மாவு போட்டுக்கணும். நம்ம வந்துட்டு மைதா மாவு இந்த மாதிரி ஒயிட் ஃப்ளார் ஏதாவது மாவு போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்பதான் நெருப்பு இல்லைல, இந்த சைடு நல்லா ஆறி போய் தானே வச்சிருக்கிய. கொடுங்கம்மா, நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க போட வேண்டியதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருங்க. நான் சூப்பரா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேம்மா. சரி ஃபாத்திமா, அடுப்பு நெருப்பு இல்லாத இடத்துக்கு நீங்கள் வந்து பண்ணுங்க. சரியா? சரி, அப்படியே கலக்கிக்கிட்டே இருங்க. அம்மா என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கிறேன். சரியா? சரிம்மா, நீங்கள் எல்லாமே போட்டுட்டீல்ல, கொடுங்க. நான் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். எப்பவுமே நீங்கள் கேக் செய்யும்போது இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுவீல்ல, அதே மாதிரி பண்ணியிருக்கேனான்னு பாருங்கம்மா. எந்த கட்டியும் இல்லாமல் நான் நல்லா தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே. கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கம்மா, இல்லைனா நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். போதும் வை ஃபாத்திமா, நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் பண்ணிருக்கிறத பார்த்துருக்கியா நீ? அழகா நான் பண்ணுற மாதிரியே பண்ணுற ஃபாத்திமா நீ. சூப்பர். சரி அப்படியே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குக்கரில் கொஞ்சம் பட்டர் போட்டு தேய்ச்சிக்குவோம். அப்போ தான் கேக்கு அழகாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், கீழே அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி போட்டு விட்டு சைட்லலாம் தேய்ச்சிக்க வேண்டியதுதான். பட்டர் ஷீட்டு வாங்கிட்டு வந்திருந்தேனே, அதை ரவுண்டாக கட் பண்ணி வைக்க சொன்னேன். கட் பண்ணி வச்சிட்டியா ஃபாத்திமா? எங்கே கொடு, அதை எடுத்து கூட அதை உள்ளே வச்சு திரும்ப அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் போடணும். அழகாக ரவுண்டாக கரெக்டாக அந்த குக்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி போட்டுட்டோமா, அடுத்தது இன்னும் கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து மேலே போட்டுட்டு லேசாக இப்படி தடவிக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோம்னா விசில்லாம் வர தேவையில்லை, விசில்லாம் வைக்க தேவையில்லை. விசில் எடுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சா போதும். சூப்பராக பட்டர் கேக்கு ரெடி ஆயிரும். ஆன்ட்டி, அது பட்டர் கேக் இல்ல, சாக்லேட் கேக். நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மாத்தி சொல்லிட்டீங்க. அட ஆமால, ஆமா பசங்களா, பேசிக்கிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு குழம்பிடுது. சரி அடுப்பை பற்றி வைப்போம். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் இதுக்கு காத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததோட ஒரு 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அட வெந்த மாதிரி தான் தெரியுது. இந்த குச்சி போட்டு அமுக்கி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, குச்சியில் ஒட்டாமல் வந்திருக்கா, நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் பசங்களா, சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இப்போ மேலே டெக்கரேஷன் பண்ணுறது தான் வேலை. இப்போ எடுத்து கவுத்தி பார்க்கலாமா, கரெக்டாக வருதானே? ஓகே, கவுத்தி போட்டாச்சு, எடுக்கலாமா? செமையா பொசு பொசுன்னு வந்திருக்கு. ஆன்ட்டி ஆன்ட்டி பாத்து, சூடா இருக்கு. ஐயா, செமையா கேக் வந்திருக்கு. நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கு இந்த கேக்கு. ஆனா மேல ஏன் இப்படி இருக்கு? ஓ, மேல இருக்கிறது இப்படி கட் பண்ணிடணுமா? சூப்பர் ஆன்ட்டி. இப்ப செமையான சாக்லேட் கேக் எம்மியா ரெடி ஆயிடுச்சு. வாவ் ஆன்ட்டி, அடுத்தது டெக்கரேஷன் ஒர்க் பண்ண போறீங்களா? ஆமாம் பசங்களா, அடுத்தது இதுக்கு மேலேயும் சாக்லேட் க்ரீமை தான் போட போகிறேன். அதுக்கு ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி திரும்பவும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா திக்காக கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி எடுத்தாச்சா, அடுத்தது இதை அப்படியே கொஞ்சம் லேசாக சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். லேசாக சூடு ஆறுனதோட எடுத்து அப்படியே நம்ம கேக்கு மேலே ஊற்றிட வேண்டியது தான். ஆண்டி, அடுத்தது கலர்ஃபுல்லான சாக்லேட்லாம் வைக்கணும்ல, அந்த ஸ்டெப் தானே? இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டெப் இருக்கா ஆண்டி? ஆமாப்பா சோட்டு, இதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் இல்லை. அப்படியே நம்ம சொல்கிற மாதிரி மேலே வந்துட்டு நம்ம சாக்லேட் வைக்கிறது தான் வேலை. சரி இப்போ இதை ஃபுல்லாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சா, அடுத்தது சாக்லேட் கலராக இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு ஒரு கலர் சாக்லேட்லேயும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதை மேலே வந்துட்டு அழகாக தூவி விடுவோம். சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மல்லிக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலராக தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் தூவி விட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம அழகாக கொஞ்சமாக எடுத்து மேலே
போட்டு விட்டுடலாம். போட்டோன்னா மேலே இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு செம சாக்லேட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் ஐடியா வச்சுருக்கேன். அதுவும் ஈஸி தான் பசங்களா, பார்க்கவும் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல. அதனால என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சாக்லேட்டாக எடுத்து கலர்ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு இப்படியே சுற்றி அடிக்கிட்டே வரப்போகிறேன். அப்படியே முடிச்சுக்க வேண்டியது தான். அடுத்து லாஸ்ட்டாக கேண்டில் மட்டும் வாங்கி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் பசங்களா. நான் தனியாக கேண்டில் கொடுத்துட்றேன், நீங்கள் பர்த்டே அப்போ செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி நாங்க செட் பண்ணிக்கிறோம். இந்த கேக் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அவளுக்கு இந்த மாதிரி கேக் தான் ரொம்ப பிடிக்குமே. சரிப்பா சோட்டு, சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் தானே பர்த்டே. இப்போ உங்கள் அம்மா வந்தாலும் நான் கையில் கொடுத்துட்றேன், அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சரியா? ஆண்டி இந்த கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. எனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. மல்லி அக்காக்கும் கண்டிப்பா இந்த கேக் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மல்லி அக்கா செம்மையா சர்ப்ரைஸ் ஆக போறாங்க. இந்த மாதிரி கேக் உங்களுக்கும் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க.